சரஸ்வதி அக்கா, சரஸ்வதி அக்கா, ஏக்கா, சரஸ்வதி அக்கா, என்ன கூப்பிட கூப்பிட காதல் விழாம என்னத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க? ஏக்கா, சரஸ்வதி அக்கா. அம்மா, சரஸ்வதி அம்மா. என்ன புஷ்பா? அது சரி. ஏக்கா, மாறி மாறி கூப்பிட்டுட்டு இருக்கோம். அப்படி என்னத்தை யோசிச்சுட்டு நிக்கிறீங்க? வா ஜோதி, நீ எப்ப வந்த? போச்சு போங்க. என்னக்கா நீங்க? நான் எப்ப வந்தேன்? வந்து ரொம்ப நேரம் கூப்பிட்டுட்டே இருக்கேன். நீங்க பாட்டுக்கு எதைய பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை ஜோதி. என்ன கூப்பிட்ட? இந்த தேங்காவை அரைச்சிட்டு வர சொன்னாங்க. அப்படியா? சரி. புஷ்பா, அதை வாங்கி அரைச்சி கொடு. சரிங்கம்மா. என்னாச்சுக்கா உங்களுக்கு? உடம்பு ஏதாவது சரியில்லையோ? இல்லைம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். நல்லா இருந்தீங்கன்னா சரி. கொடுமா, நான் அரைச்சி தரேன். என்ன கிரேவிக்கு தானே? ஆமாக்கா, கிரேவிக்கு தான். சரி, சரஸ்வதி அக்காவுக்கு என்ன ஆச்சு? எதுக்கு இப்படி நிக்கிறாங்க? தெரியலம்மா, அவங்க எப்படி மனசுல நினைக்கிறதெல்லாம் நம்ம கிட்ட சொல்லுவாங்க. கல்யாண வீடு நல்ல சந்தோஷமா இழுத்து போட்டு வேலையை செய்வாங்க. இங்க என்ன பார்த்தா இவங்க இப்படி சோகமா நின்று எதைய பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லையோ? அப்படிலாம் எதுவும் இல்லைம்மா. என்ன, சின்ன வயசுல எப்படி அமிர்தாவுக்கும் விக்ரம் தம்பிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எல்லாரும் ஆசைப்பட்டாங்களோ, அதே மாதிரி அதிதி பாப்பாவுக்கும் கௌதமுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அது இப்போ இல்லைன்னு தெரிஞ்சா எல்லாத்துக்கும் மனசுல கொஞ்சம் வருத்தம் இருக்குதானம்மா. நீங்க சொன்னதும் கரெக்டு தான்க்கா. நாங்களே அவங்க 2 பேருக்கு தான் கல்யாணம் ஆகும்னு நினைச்சு பார்த்தோம். கடவுள் எப்படி எழுதியிருக்காரோ அப்படி தானே நடக்கும். நம்ம மாற்ற முடியுமா? அவர் எழுதிட்டாருன்னா யாராலையும் மாற்ற முடியாது. அதை நினைச்சுதான் அப்படி வருத்தத்தில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. சரி விடுங்கக்கா. 2 பேர் மனசுலேயும் கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணம் இல்லை. அப்படி இருக்கும்போது 2 பேத்துக்கும் வெளியில தானே அப்புறம் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். இவங்களுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக பிள்ளைங்களை அப்படியே வீட்லயே வச்சிருக்க முடியுமா? சரி குடுமா, நான் இதை அரைச்சி வைக்கிறேன். சரிங்கக்கா, நீங்க அரைச்சி வைங்க, நான் அப்புறமா வந்து எடுத்துக்கிறேன். சரி ஜோதி. அப்பா, என்ன வாசம், என்ன வாசம்! 8 வீட்டுக்கு பிரியாணி மணக்குதே. நம்ம வீட்ல 2 பேத்துக்கு செஞ்சா கூட இம்புட்டு டேஸ்ட், இம்புட்டு வாசம் வர மாட்டேங்குது. ஆனா பாரு, இப்படி ஊருக்கே 2 குண்டால சோறாக்குனாலும் 2 குண்டால இருக்கிற பதமும் டேஸ்டும் வாசமும் எல்லாம் ஒன்னாவே இருக்குதே. அது எப்படி உனக்கு செய்யறானுங்க? எப்படி செய்யறாங்களோ, நல்ல டேஸ்டாவும் மனமாவும் இருக்கு. அது போதாதா? இன்னும் வேலையெல்லாம் எப்போ முடியும்னு தெரியல. எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டில இருந்து குண்டான் எடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு எடுத்துட்டு போய் வச்சுக்கணும். அதுல சிக்கன் பிரியாணி ஒரு டேஸ்டா இருந்தாலும் மட்டன் பிரியாணி ஒரு பிரியாணி தாயா. மட்டன் பிரியாணி அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஏக்கா, அதான் பிரியாணி கறின்ட்டு செஞ்சுட்டோம்லக்கா, அப்புறம் என்னத்துக்கு அந்த காய் தேங்காய் எல்லாத்தையும் உருவ சொல்லிட்டு இருக்கீங்க? அது எப்படி பொண்ணி? எல்லாரும் கறி சாப்பிடுவாங்களா என்ன? ஒரு சில பேத்துக்கு கறி பிடிக்காதுல்ல. வரவங்க வெறு கையோட போனா நல்லாவா இருக்கும்? கல்யாண வீட்டுக்கு வந்துட்டு பிரியாணி பார்த்துட்டு நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு போனா நம்மளுக்கு மனசு கஷ்டமா இருக்கும்ல. அதான் கொஞ்சமா செஞ்சுட்டோம்னா கொஞ்சமா இன்னாண்ட காரி கூட்டணும், பொரியல் ரசம் சாம்பார்னு வச்சா தானே நல்லா இருக்கும். இது வேணுங்கிறவங்க இது போட்டு சாப்பிட்டு போட்டோம், அது வேணுங்கிறவங்க அது போட்டு சாப்பிட்டு போட்டோம். ஆக மொத்தத்துல வரவங்க வெறுங்கை வீசிட்டும் போகக்கூடாது, வெறும் வயிற்றுலையும் போகக்கூடாது. நல்ல மன நிறைய சாப்பிட்டு போனா தானே நம்மளுக்கு நிம்மதியா இருக்கும். அதுவும் சரிதான்க்கா. ஏக்கா, பத்மாக்கா, பிரியாணி எந்த ஆளு செஞ்சது? என்ன ஒரு காரா இருக்கும்? இங்கதான் பக்கத்துல அப்பச்சி கிராமத்துல நல்ல சாப்பாடு செய்வார் பாத்துக்க. இந்த மாதிரி காரியத்துக்குலாம் நாங்க அவரை தான் கூப்பிடுவோம். ஆனா அக்கா, அமிர்தா பாப்பாவுக்கும் விக்ரம் தம்பிக்கும் வரவேற்பு வச்சப்ப வேற யாரும் சமைச்ச மாதிரி இருந்துச்சு. அது எத்தனை பேத்துக்கு சமைக்கிறது? அதுக்கெல்லாம் இவரு ஒரு ஆளா சமைக்க முடியுமா? அதெல்லாம் பெரிய பெரிய ஆளெல்லாம் வச்சு சமைச்சாங்க. இந்த ஏதோ சொல்லுவாங்களே, பெரிய பெரிய கேட்டரிங் இது மாதிரிலாம் வச்சிருக்காங்கன்னு, அங்கிருந்துலாம் ஆள் வர வச்சு சமைச்சாங்க. என்னமா சமையல் இருந்துச்சுக்கா, எம்பிட்ட ருசியா இருந்துச்சு தெரியுமா? பெரிய பெரிய ஆளுங்க சாப்பாடு நல்லா செய்ய மாட்டாங்கன்னு நினைச்சேன். என்னதான் இருந்தாலும் கிராமத்துக்காரில் இருக்கவங்க கவை பக்கமும் இருக்காதுன்னு நினைச்சேன். ஆனா எப்பா, என்ன டேஸ்ட் தெரியுமா? ஆமாக்கா, நான் கூட கறி கூட்டுல எடுத்துட்டு போய் வச்சு ஒரு வாரம் வச்சு சாப்பிட்டேனே. பெரியவங்க என்ன சின்னவங்க என்ன, கைப்பக்கம்னு ஒன்று இருந்தா எல்லாரும் நல்லா தான் சமைப்பாங்க. ஏக்கா, இன்னைக்கு தானே பொண்ணு போகுது? ஆமா அன்னைக்கிளி, இன்னைக்கு தான் பொண்ணு போகுது. ஏக்கா, இப்ப மதியத்துக்கு சமைச்சிட்டோம், அப்ப சாயந்தரம் நைட்டுக்கலாம் அப்பயும் ஆளு வச்சு தானே சமைக்கிறது? ஆமா பொண்ணி, அப்பெல்லாம் முழுக்க முழுக்க ஆளுதான். காய் வெட்டுறதுல இருந்து எல்லாத்துக்கும் ஆள் வச்சாச்சு. ஏன்னா பொண்ணு போற நேரத்துல நமக்கு வேற வேலை இருக்கும் பாத்தியா, நம்ம சமையல் கட்டிலே நின்றுட்டு இருக்க முடியாதுல்ல. அதனால அதுக்கும் ஆளுங்களை அவங்களே கூட்டிட்டு வர சொல்லிட்டோம். அதுவும் சரிதான்க்கா, நம்ம அப்புறம் 2த்தையும் பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல. ஏக்கா, பாப்பாவுக்கு சட்டு முட்டு சாமான் எல்லாத்தையும் எடுத்தாச்சா? அதெல்லாம் எல்லாமே எடுத்தாச்சு அன்னைக்கிளி, அப்பவே எடுத்துட்டோம்ல. ஏக்கா, தேடி வச்சு முடிச்சு கொஞ்ச நாள்ல போய் எடுத்துட்டு வந்துட்டீங்களோ? எங்களெல்லாம் கூப்பிடவே இல்லை.
அது ஆரம்பத்துல கல்யாணத்துல யாருக்கும் விருப்பம் இல்லை பாத்துக்கோ. அதுக்கப்புறம் பாப்பாவே எனக்கு கல்யாணத்துல விருப்பம் தான், எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஒரு வேலை பார்க்க ஆரம்பிச்சோம். அதனால அப்பெல்லாம் பெருசா யாரையும் கூப்பிட்டுக்கல பொண்ணி. அதான் அப்படியே சும்மா வீட்டுல இருக்கவங்களே போயிட்டு என்னென்ன வேணும் ஏது வேணும்ட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டோம். ஏக்கா மாப்பிள்ளை வீடுல நல்லவங்க தானே, மாப்பிள்ளை நல்லவர் தானே? அதெல்லாம் எல்லாமே நல்லவங்க தான் அன்னைக்கிளி. குடும்பமும் நல்ல குடும்பம், மாப்பிள்ளையும் நல்லவர் தான், நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறாரு. அவங்களும் நல்லா தான் பேசுறாங்க, வெடுக்கு வெடுக்குன்னுலாம் பேசுற மாதிரி தெரியல. நல்ல முறையில தான் பாப்பா கிட்ட பேசியிருக்காங்க. அப்ப ரொம்ப சந்தோஷம்க்கா. நல்ல குடும்பமா இருக்குன்னு பாத்துக்கோங்க. அப்புறம் போற வீட்டுல பொண்ணு கஷ்டப்பட்டுட்டு திரும்பி அம்மா வீட்டுக்கு வந்தா நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும்ல. அதெல்லாம் எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே கொடுப்போம். அது எப்படி வந்து கேட்டதும் உடனே கொடுத்துருவோமா? என்ன குடும்பம் என்ன ஏது, நல்லவங்களா கெட்டவங்களா எப்படிப்பட்டவங்கன்னு எல்லாம் தெரிஞ்சுட்டு தானே பொண்ணை கொடுக்க முடியும். அவங்க கேட்டவனே அப்படியே பொண்ணு தூக்கி கொடுத்துட முடியுமா என்ன? எங்க வீட்லயும் மாப்பிள்ளைய பத்தி நல்லா விசாரிச்சிருக்கலாம். கொஞ்சம் கூட விசாரிக்காம வந்து பொண்ணு கேட்டாங்கன்னு இதான் சாக்குன்னு எங்க அப்பா அம்மாவும் இவங்க தலையில கட்டி வச்சுட்டானுவோ. கட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் தானே தெரியுது இவனுங்க குடும்பத்தை எல்லாத்தையும். என்ன அன்னைக்கு இப்படி சொல்ற? கோபால் தம்பி உன்னை நல்லா தானே பாத்துக்குது. ஆமா போங்கக்கா, உங்க கோபால் தம்பி என்ன நல்லா தான் பாத்துக்குது. நீங்க வேற ஏன்க்கா? என்ன இன்ஜினியர் மாப்பிள்ளாம் வந்து பொண்ணு கேட்டாங்க, டாக்டர் மாப்பிள்ளையும் பொண்ணு கேட்டாங்க, ஏன் பட்டணத்துல இருந்து வந்து கூட பொண்ணு கேட்டாங்க. ஏன் கேரகம் இந்த ஆளுகிட்ட வந்து மாட்டிக்கிட்டு நான் முழிச்சிட்டு இருக்கேன். என்ன கிளி, ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு அடிச்சிட்டு இருக்கேட்டுக்கு. நான் என்ன கேள்விப்பட்டேன்னா உன்னை பொண்ணு பார்க்க வந்த ஒரே ஆளு எங்க கோபால் அண்ணன் மட்டும்தானாமே. ஏம்மா போமா அங்காண்ட, உனக்கு ஒரு வேலையே இல்லையாட்டுக்கு. எப்ப பார்த்தாலும் என்ன சீதிக்கிட்டே இருக்க? உன்கிட்ட யாராவது கேட்டாங்களா? ஜோதி ஏன் ஜோதி எப்ப பார்த்தாலும் எதுக்கு இப்ப அன்னைக்கிட்ட உடனே எடுத்துட்டே இருக்க? அக்கா நீங்களே சொல்லுங்கக்கா, அவங்க சொன்னதெல்லாம் உண்மையா? நீங்களே சொல்லுங்க. இவங்களை பட்டணத்துல இருந்தெல்லாம் பொண்ணு பார்க்க வந்தாங்க. இவங்கள ஒரே ஒரு ஆளு, அதுவும் பாவம் கோபால் அண்ணன் தெரியாதனமா அவங்க வீட்டுக்கு வாசல்ல போய் நின்றுட்டாங்க. உடனே பிடிச்சி இழுத்து இவங்கள கட்டி வச்சுட்டாங்க. பாவம் அந்த அண்ணன். இவங்க மட்டும் அந்த வீட்டுக்கு போகாம இருந்தாங்கன்னா இந்நேரம் வேற யாரையாவது கல்யாணம் பண்ணி சந்தோஷமா அந்த அண்ணன் இருந்திருக்கும். ஏக்கா இவளு சேவனேன்னு இருக்க சொல்லுங்க. சும்மா எப்ப பார்த்தாலும் இதே மாதிரியே பேசிட்டு நிக்கா. நான் ஒரு நேரம் இருக்க மாட்டேன், அப்புறம் எனக்கு கோவம் வந்துரும் பாத்துக்கோங்க. சரி கோவப்படாத அன்னைக்கிளி. ஏன் ஜோதி நீ வேற? சரி தேங்காய் அரைக்க கொடுத்துட்டியா? புஷ்பாக்கு அரைச்சி தரேன்னு சொல்லிருக்காங்கக்கா. அப்படியா? சரி அக்கா. ஏக்கா சரஸ்வதி அக்காவுக்கு என்னாச்சு? அவங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையாக்கும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஜோதி, கொஞ்சம் வருத்தம் இருக்கும்ல. நம்ம பிள்ளைக்கு தான் பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு ஆசைப்பட்டோம். அது நடக்கலன்னு தெரிஞ்சதும் கொஞ்சம் வருத்தம் இருக்கும், அவ்வளவுதானே தவிர விருப்பம் இல்லாமலாம் இல்ல. நமக்கு பிள்ளை சந்தோஷமா இருந்தா போதாதா? ஆனா எனக்கு சரஸ்வதி அக்கா பார்க்கவே கஷ்டமா இருக்குக்கா. மூஞ்செல்லாம் வாட்டமா இருக்கு தெரியுமா? ஒரு எள்ளளவு கூட சந்தோஷம் இல்லை. பார்க்கும்போதே எனக்கு கஷ்டமா இருக்கு. எந்நேரமும் கலகலன்னு சிரிச்ச முகத்தோட இருப்பாங்க தெரியுமா? இப்போ அவங்கள பார்க்கும்போது எனக்கே கஷ்டமா இருக்குல்ல. வீடு ஜோதி, பேசினதே பேசிக்கிட்டு இருந்தோம்னா ஒரு வேலையும் நடக்காது. சரி சட்டு புட்டுன்னு அது எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு ஆக வேண்டிய வேலையை பாருங்க, நேரமாகுதுல. சரிக்கா. அமிர்தா, அமிர்தா, எங்கடி இருக்க? அமிர்தா, எங்க போனா இவ? காலில் பொம்பளை கிட்ட சுத்தின மாதிரி தான் கரகரன்னு எல்லா இடத்துலயும் சுத்திட்டு இருக்கா. அமிர்தா, அமிர்தா, அமிர்தா எங்க இருக்க? என்னடி இது? இவளுங்க என்னடி பண்ணிட்டு இருக்காளுங்க? ஐயோ அது ஏன் கேக்குற? அதிதி கூட கல்யாணத்துக்கு இப்படி ரெடியாக மாட்டாடா. ஆனா இவளுங்க ரெண்டு பேரும் பண்ற அலப்பற இருக்கே. அதுக்குன்னு இப்படி அடி ஹால்ல பேய் மாரி உட்காந்துருக்காளுங்க. ஒரு நிமிஷம் பார்த்து எனக்கே பயம் வந்துருச்சு. நீ மட்டும் இல்லடா, எல்லாருமே பார்த்து பயப்படுறாளுங்க தான். எழுந்துச்சு போங்கடி, நான் போக மாட்டேங்கிறாளுங்க. அதுக்குன்னு அப்படியே விட்டுருவியா? நான் பயந்தா ஓகே, வயசானவங்க எல்லாம் வராங்கடி, பார்த்து பயந்துட்டாங்கன்னா அவ்வளவுதான், அவங்களுக்கு அட்டாக்கே வந்துரும். ஒழுங்கா போய் மூஞ்ச கழுவ சொல்லு. எது இவளுங்க? இதோட மூணாவது டைம் போட்டுட்டு உட்காந்துருக்காடா. இந்த டைம்ல எல்லாம் மூஞ்ச கழுவ மாட்டாளுங்க. எழுந்திருச்சு போய் உள்ள போய் உட்காருங்கடிங்கிறதுக்கு என்னால முடியாது, இங்கதான் உட்காருவேன்னு சொல்லிட்டு வீம்புக்குன்னு உட்காந்துருக்காளுங்க. இதுல போய் எழுந்திருச்சு இவளுங்களா மூஞ்ச கழுவிடாளுங்களா என்ன? அப்பா, என் தங்கச்சி கூட இப்படி அலப்பற பண்ணலடி. ஆனா உன் தங்கச்சிங்க இருக்காளுங்க பத்தியா? அது எப்படி பக்கத்துல நின்று தான் கத்திட்டு இருக்க, ஒரு அடக்கமும் இல்லாம அமைதியா உட்காந்துருக்காளுங்க. அவளுங்க காதுல சங்கே ஊதுனாலும் சரி, அவளுங்க எழுந்திருக்க மாட்டாளுங்க. இப்ப நம்ம ரெண்டு பேரும் பேசுறது அவளுங்களுக்கு கேட்காதுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். நல்லா கேட்கும், ஆனா பதில் பேச மாட்டாளுங்க. அது சரி. ஷபா, ஒரு நிமிஷம் பக்குன்னு ஆயிடுச்சு. அவளுங்கள விடுடா. சரி நீ எதுக்கு என்ன கூப்பிட்டு இருக்க? அது மட்டும் இல்லாம என்ன
ஆபீஸ்க்கு போற மாதிரி ரெடி ஆக்கிட்டு வந்திருக்க? ஆமா, ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு. இப்பதான் ஃபோன் பண்ணாங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். எது வேலை இருக்கு ஆபீஸ் போறியா? ஹலோ சார், உங்க தங்கச்சி கல்யாணம், அதை விட்டுட்டு ஆபீஸ் வேலைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு நல்லா புரியுது. ஆனா இது தவிர்க்க முடியாது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால நான் போயே ஆகணும். ஒரு மணி நேரம் வேலை தான். முடிச்சிட்டு நான் வந்துருவேன். அம்மா எப்படியும் பத்திரிக்கை வச்சுட்டு வந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வந்ததும் என்னை கேட்டாங்கன்னா நான் ஆபீஸ் போயிருக்கேன்னு சொல்லிடு. என்ன? 1 மணி நேரத்துல வந்தா சரி. அதெல்லாம் 1 மணி நேரத்துல வந்துருவேன். ஒரு சின்ன மீட்டிங் தான், முடிச்சுட்டு வந்துருவேன். நீ அம்மா வந்ததும் சொல்லிடு. அதுக்கு தான் நான் கூப்பிட்டு இருந்தேன். சரி, அதான் வந்தது நான் சொல்லிக்கிறேன். ஆனா 1 மணி நேரத்துல சீக்கிரம் வா, ஏகப்பட்ட வேலை இருக்கு. அதெல்லாம் சீக்கிரம் வந்துருவேன். நீ அம்மா வந்ததும் சொல்லு. ஓகே? வேற ஏதாவதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணு. சரி சரி, பார்த்து போ. நான் பார்த்து போறேன். முதல்ல இவங்க 2 பேரையும் உள்ள கூட்டு போடி. இவன் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டான். நான் சொன்னதும் இவளுங்க அப்படியே எழுந்திருச்சு உள்ள போற மாதிரி தான். டோன்ட் டிஸ்டர்ப் மீ. இதுல இங்கிலீஷ் வேற. எழுந்திருச்சு உள்ள போங்கடி. உங்களை பார்த்து நண்டு சிந்துல இருந்து எல்லாம் பயப்படுது. உன் மாமன்காரனே அவ்வளவு சீக்கிரம் எதை பார்த்தும் பயப்பட மாட்டான். உங்களை பார்த்து பயந்துட்டு போறான் பாரு. எழுந்திருச்சு உள்ள போங்கடி. ஹலோ மை டியர் சிஸ்டர், டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்றோம்ல. 2 பேரும் இப்ப வாங்கி கட்டிட்டு போக போறீங்க. பேசாம வேலை இருந்தா போவியா? எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? நம்மளால முடியாதுப்பா. இவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து பயந்துட்டு போனாதான். இப்பதான் நிம்மதியா இருக்கு. எப்படியோ சம்மந்தி பத்திரிக்கை ஒரு வழியா நல்லபடியா வச்சாச்சு. நல்லபடியா கல்யாணம் எந்த குறையும் இல்லாம நல்லபடியா நடந்து முடிக்கணும். அது வரைக்கும் எனக்கு நிம்மதியாவே இல்லை. கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு சொல்லிக்கிட்டு நான் மட்டும்தான் வருத்தப்பட்டுட்டு இருக்கேன். ஆனா உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட வருத்தமே இல்லைல்ல? எல்லா வேலையும் நானே தான் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இருக்கீங்க. எல்லாருக்கும் கல்யாணத்துல விருப்பமா இருந்திருந்தா சந்தோஷமா எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யலாம். நீ மட்டும் கஷ்டப்பட தேவையில்ல. ஏன் இந்த கல்யாணத்துல உங்களுக்கு விருப்பம் இல்லையா? நீயும் இந்த கேள்வி எத்தனையோ தடவை கேட்டுட்ட. நானும் அதுக்கான பதில எத்தனையோ தடவை சொல்லிட்டேன். எங்களுக்கு துளி விருப்பம் கூட இல்ல இந்த கல்யாணத்துல. உனக்கு மட்டும்தான் விருப்பம். ஏன் சொல்ல போனா என் பொண்ணுக்கே இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா என்ன, பல தடவை கேட்டாலும் என் பொண்ணு வாயை திறந்து சொல்ல மாட்டேங்கிறா. திரும்பவும் சும்மா அவகிட்ட போயிட்டு கல்யாணத்துல விருப்பம் இருக்கா இல்லையான்னு கேட்டுட்டு இருக்கீங்களா? அவ விருப்பம் இருக்குன்னு சொன்னதால தானே கல்யாணம் ஏற்பாடுலாம் ஆரம்பிச்சோம். அங்கதாண்டி எனக்கு ஒரே சந்தேகமா இருக்கு. ஆரம்பத்துல இருந்து புடிவாதமா எனக்கு கல்யாணம் வேணாம்னு சொல்லி உனக்கு எதிர்த்து பேசிட்டு இருந்த புள்ள திடீர்னு எப்படி எனக்கு கல்யாணத்துல சரி சம்மதம் சொல்ல முடியும்? அது மாப்பிள்ளை பாக்குறதுக்கு முன்னாடி வீரப்பா முறுக்கிட்டு இருந்தா. மாப்பிள்ளை பார்த்ததும் உங்க குடும்பத்தெல்லாம் பார்த்ததும் பிடிச்சி போச்சுது. அதனால சரின்னு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டா. இதுல என்ன இருக்கு? ஆனா ஒண்ணு நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. நீ இதுல மட்டும் என் புள்ளைய வற்புறுத்தி அவளை கொடுமைப்படுத்தி நீ சம்மத சொல்ல வச்சிருக்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கிய, அப்படி இந்த வெங்கடேசன் யாருன்னு உனக்கு காட்டுவேன். என்ன பேசுறீங்க நீங்க? அவ நான் பெத்த புள்ள. என் பிள்ளையோட வாழ்க்கையை நான் அழிக்கணும்னு நினைப்பானா? சொல்றேன், அப்படி ஒண்ணு நீ பண்ணிருக்கன்னு தெரிஞ்சிச்சு அப்புறம் இருக்கும் உனக்கு. ஆமா, புள்ள வாழ்க்கை நல்லா இருக்கும்லாம் நினைக்கிறது இல்ல. சும்மா என்னையே குறை சொல்லிக்கிட்டு. நீங்களும் இப்படித்தான் இருக்கீங்க, உன் மௌனும் அப்படித்தான் இருக்காங்க. ஏதோ என் பெரிய மகன் தான் என்கிட்ட பேசலினாலும் பரவாயில்ல, கல்யாணத்தை இழுத்து போட்டு எல்லாமே பார்த்து செஞ்சுட்டு இருக்கான். இந்த சின்னவன் இருக்கானே, ஒரு அணக்கத்தையும் காணல. போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான். வரானா வரலையான்னு கூட ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. நீ பண்றதுக்குலாம் நானே உன்கிட்ட பேசிட்டு இருக்க கூடாது. சரி, நானும் பேசலன்னா பாவம் பத்தியா, அதனாலதான் பேசிட்டு இருக்கேன். என்ன பண்றது, உன் கழுத்துல தாலி கட்டிட்டல. தாலி கட்டின பாவத்துக்கு நீ என்ன பண்ணாலும் உன் கூட தான் இருக்க முடியும். ஆனா அதுக்குன்னு பாரு, நீ என்ன பண்ணாலும் உன் கூட எல்லாம் இருக்க மாட்டேன். என் புள்ள சந்தோஷம் உன்னால வீணா போகுதுன்னு தெரிஞ்சிச்சு அப்புறம் பாத்துக்க நான் யாருன்னு. எப்பா புலம்பிக்கிட்டே இருக்காதீங்க. என் பிள்ளைக்கு நான் நல்ல வாழ்க்கையை தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கேன். அதெல்லாம் என் மகன் நல்லா அங்க சந்தோஷமா இருப்பா. போற வீட்டுல என் புள்ள சந்தோஷமா இருக்க முடியும். கொஞ்சம் வருத்தப்பட்டு கண்ணை கசக்குனா அப்புறம் உனக்கு தான் விழும். ஆமா, காலங்காலம் இதே தான் பண்ணுங்க. பொம்பளை பிள்ளைங்க ஏதாவது பண்ணிச்சுன்னா உடனே ஆத்தாக்கரையை போட்டுட்டு தான் அடிக்கிறது. அப்புறம் ஆம்பளைங்க நாங்க வெளியில போறோம், பொம்பளை பிள்ளைங்க உங்க பார்வையில தானே இருக்குதுங்க. நல்லது கேட்டு எல்லாமே நீங்க தானே சொல்லி தரீங்க. அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு உங்களுக்கு தானே தெரியும். தப்பு பண்ணா ஒன்னு அடிக்காம பிள்ளைய அடிக்க முடியும். இந்த சட்ட பேச்சுக்கு ஒன்றும் உங்களுக்கு குறைச்சல் இல்ல. மூஞ்ச என்னத்துக்கு இப்படி வரப்பா வச்சிருக்கீங்க? சம்மந்தி வீட்டுல பத்திரிக்கை வைக்க போறோம், அப்ப கூட ஒரு எல்லளவு சிரிக்கலாம்ல. மூஞ்ச எந்நேரமும் உம்முன்னு வச்சுக்கிட்டு இருந்தா அவங்க என்ன நினைப்பாங்க? அவங்க என்ன வேணா நினைச்சிட்டு போட்டும். உனக்கு தேவை பத்திரிக்கை வைக்க நான் வரணும். வந்தோம்ல, இதுல சிரிக்க சொல்லு, நடக்க சொல்லு, ஆட சொல்லுன்னா என்னால அதை பண்ணிட்டு இருக்க முடியாது. எப்பா உங்ககிட்ட நான் எதுவும் கேட்கல சாமி. கல்யாணம் முடிகிற வரையும் கொஞ்சம் மூஞ்ச நல்லா வச்சுக்கோங்க. நீங்க சிரிக்க கூட வேணாம். ஊருன்னு இல்லாம சாதாரணமா வச்சிருந்தாலே போதும். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். இந்த ஒரு கல்யாணம் முடிக்கிறதுக்குள்ள படாது பாடு பட்டுற நாட்டுக்கு. சரி சொல்லுங்க, சின்னவன் வரானா? உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. உன் மேல இருக்கிற கோவத்துல என் பிள்ளை என்கிட்டயும் பேச மாட்டேங்கிறான். போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான். அவன் அண்ணன் மட்டும் தான் பேசிட்டு இருக்கான். எதுவா இருந்தாலும் அவனுக்கு தான் தெரியும். இப்ப எல்லாரும் கோவத்துல இருங்க. நாளை பின்ன என் பிள்ளை சந்தோஷமா அந்த வீட்டுல வாழறத பார்த்துட்டு அப்ப என்ன சொல்றீங்க நானும் பாக்குறேன். விக்ரம்கிட்ட மட்டும் பேசுறானா? விக்ரம் சொல்லியிருப்பானே தம்பி வரனா வரலன்னு. அவனு எதுவும் சொல்லல. கூட பிறந்த தங்கச்சி கல்யாணம். இவனுக்கு என்ன 4-5 தங்கச்சியா இருக்கு? ஒரே ஒரு தங்கச்சி தான். அவ கல்யாணத்துக்கு கூட வர முடியாதுன்னா அப்படி என்ன வேலை அது? வேலையை விட்டுட்டு வாடானாலும் கேட்க மாட்டேங்கிறான். இங்க என்னமோ வேலையே இல்லாத மாதிரி. எல்லாம் உன் விருப்பத்துக்கு தான் நடக்கணும்னு ஆசைப்பட்டினா எப்படி நடக்கும்? நான் ஒன்றும் எல்லாரும் என் விருப்பத்துக்கு இருக்கணும்லாம் ஆசைப்படல. சந்தோஷமா இங்கே இருக்கலாம் தானே சொல்றேன். அவன் மட்டும் பாருங்க எவ்வளோ தூரத்துல போய் இருக்கான். அதை மட்டும் கேட்ட மாட்டீங்களே.
கொஞ்சம் அனத்தாம வரியா? சும்மா நொய் நொயின்னு அனுத்திக்கிட்டே வர. இனிமே நான் பேசினாலே உங்களுக்கு எரிச்சல் தானே வரும். என்னை பார்த்தாலும் எரிச்சல் தான் வருது, என்கிட்ட பேசினாலும் எரிச்சல் தான் வருது. ஏற்கனவே ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சாச்சு, இப்போ 2வது பிள்ளைக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது 3வது பிள்ளைக்கும் கல்யாணம் ஆக போகுது. இனிமே பேரம் பேத்தி எடுக்கிற வயசுல இந்த முறுக்கல் தேவைதானே உங்களுக்கு? இப்படி பேசாம வரீங்கன்னா நான் கூட்டு போவேன், இல்லைன்னா கார் விட்டு இறங்கு, நீ நடந்து வா. எது நடந்து வரவா? இல்ல சும்மா கார்கிட்ட வந்து நொய் நொயின்னு கத்திக்கிட்டே இருக்க. நான் கார் ஓட்டணுமா ஓட்ட வேணாமா? கத்திக்கிட்டே இருந்தா எப்படி கார் ஓட்ட? சரிங்க சாமி, சரி, நான் உங்களை பார்க்கவும் இல்லை பேசவும் இல்லை. நான் பாட்டுக்கும் ரோட்டை பார்த்துட்டு வரேன், நீங்கள் காரை ஓட்டிட்டு போக. எப்பா சும்மா நொய் நொயின்ட்டு. இப்போ பேசவும் கூடாதாட்டுக்கு. காரில் 2 பேர் தானே இருக்கோம், 2 பேரும் ஊருன்னா வர முடியும். போகிற வரையும் பேசி சிரிச்சுட்டு போனால் தானே சீக்கிரம் போக முடியும், அலுப்பு தெரியாது. என்ன மனசுனா போ. எங்கள் ஆத்தாப்பா எதுக்கு இவரை தேடி போய் எனக்கு கட்டி வச்சாங்கன்னு தெரியல. அதிதி, இங்கே இருக்கியா? உன்னை வீடு ஃபுல்லாக தேடிட்டு இருக்கேன். என்ன தேடிட்டு இருக்கீங்களா? ஏன் அண்ணி? இத்தனை நாளாக என்ன நீ அண்ணின்னு கூப்பிடும்போது சின்ன பொண்ணு என்ன அண்ணின்னு கூப்பிடுறாளேன்னு ஒரு மாதிரி கூச்சமாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு என்ன அண்ணின்னு கூப்பிடும்போது எனக்கு அது மாதிரி தோணவே இல்லை. எனக்கு நீ இப்போ பெரிய பொண்ணு மாதிரி தெரியுற. சரி, இங்கே தனியாக நின்று என்ன பண்ணிட்டு இருக்க? அது சும்மா தான். அங்கே கூட்டமாகவும் சத்தமாகவும் இருக்கா, அதான் ஒரு மாதிரி தலைவலிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதான் அப்படியே சும்மா இங்கே வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தேன். இதுக்கே எப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் எவ்வளோ கூட்டம் வரப்போகுது. அப்போ அந்த சவுண்டுக்கலாம் அதான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. அதான் கொஞ்ச நேரமாவது இப்படி எந்த சவுண்டும் இல்லாமல் அமைதியாக ஒரு இடத்துல நிற்கலாம்ல. உனக்கு இந்த புடவை அழகாக இருக்கு. ஹேர் ஸ்டைலுமே எப்பயுமே போனி டைல் மாரி ஒன்று போட்டுக்கிட்டே தானே சுற்றிட்டு இருப்பேன். இப்போ நல்லா அழகாக பொண்ணு மாதிரி தலையெல்லாம் பின்னி ஜடை வச்சு பூவெல்லாம் வச்சு பார்க்கவே அழகாக இருக்க. எனக்கே இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் இது பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு கூட எனக்கு தெரியல. நீ ஏன் இப்படி இருக்க? உனக்கு கல்யாணம் ஆக போகுது. உனக்காக தான் இந்த ஃபங்க்ஷனே ஏற்பாடு பண்ணியிருக்கோம். சந்தோஷமாக ஹாப்பியாக இல்லாமல் ஏன் எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி சோகமாகவே இருக்க? அதெல்லாம் இல்லையே, நான் நார்மலாக தான் இருக்கேன். இல்லை நீ நார்மலாக இருக்கும் போது எனக்கு தெரியாதா? ஆனால் நீ இப்போ நார்மலாகவே இல்லையே. ஏதோ மாதிரி யோசிச்சுட்டே இருக்க, தனியாகவே இருக்க, யார்கிட்டையும் பேச மாட்டேங்கிற. என்னாச்சு உனக்கு? உனக்கு கல்யாணத்தில் ஓகே தானே? எனக்கு கல்யாணத்தில் ஓகே தான். ஏன் எல்லாரும் இதே கேள்வியை மாற்றி மாற்றி கேட்டுட்ருக்கீங்க? கல்யாணத்தில் ஓகே சொன்னதால தானே இப்போ இவ்வளோ தூரமும் வந்திருக்கு. நாளைக்கு கல்யாணம் ஆக போகுது, ஆனால் எல்லாரும் வந்து இதே கேள்வி கேட்டுட்ருக்கீங்க. ஏன் எல்லாரும் இதே கேள்வி கேட்குறோன்னா நீ அப்படி இருக்க. திருச்சி முகத்தோடு இருந்திருந்தீன்னா யாரும் உன்கிட்ட இந்த கேள்வி கேட்க மாட்டாங்களே. நீ எதையோ நினச்சி உருன்னே இருக்க, அப்போ எல்லாரும் இந்த கேள்வியை தானே கேட்பாங்க. அப்படிலாம் எதுவும் இல்லை. நீ எனக்கு கொஞ்சம் தலை வலிக்குது, கூட்டம் சவுண்டு, அதான் ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்குது. மற்றபடி ஒன்றும் இல்லை. நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேன்னா எனக்கு சரியாகிடும். அது வாய்ப்பு கம்மி. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம், ரிசப்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உன்னால் ரெஸ்ட் எடுக்க முடியும். அப்போ கூட கொஞ்சம் தான் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு விருந்துக்கு போவேன், கோயிலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க, அது இதுன்னு நிறைய சடங்குன்னு சொல்லுவாங்க. ஸோ உனக்கு எப்படியும் ஒரு 10-20 நாள் மாதிரி ரெஸ்ட் இருக்காது. ஆமாம், நீ அதை நினைக்கும் போது தான் இன்னும் எனக்கு பயங்கரமாக தலை சுற்றுது. சரி விடு, பார்த்துக்கலாம். நானும் இப்படி தான் கஷ்டப்பட்டேன், ஆனால் உன்னை விட கம்மி தான். ஏன்னா எங்கள் கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு உனக்கே தெரியும். ஸோ ரிசப்ஷன்லேருந்து கோவில் மறுவீடு அந்த மாதிரி நிறைய சடங்கு அப்படி இப்படின்னு நடக்கும்போது ரொம்ப டயர்டாக தான். அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு, உனக்கும் சரியாகிடும். உன்னோட திங்ஸ்லாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா? திங்ஸா? என்ன திங்ஸு? என்ன திங்ஸா? ஏன் உன்கிட்ட எதுவும் சொல்லலையா? இல்லையே, என்ன திங்ஸ் எடுத்து வைக்கணும்? மாப்பிள்ளை வீட்டிலேருந்து உன்னை கூப்பிட வருவாங்க, கூட்டிக்கிட்டு அங்கே ஏதோ சாங்கியம் சம்பிரதாயம் என்னென்னமோ சொல்கிறாங்க, அதெல்லாம் அங்கே பண்ணிவிட்டு உடனே நீ மண்டபத்துக்கு தான் போவியா? ஓ அப்படியா? என்ன அப்படியான்னு நீ அவர்கிட்ட பேசுறியா இல்லையா? அவர் எதுவும் சொல்லலையா? பேசினேன், ஆனால் இதை பற்றி சொன்னாரா என்னன்னு தெரியல. நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். என்ன பொண்ணு போனி, உன்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே கொஞ்சம் சம்பிரதாயம்லாம் நடக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் நேராக உன்னை மண்டபத்தில் தான் கூட்டிகிட்டு போவாங்க. அதான் காலையில் எழுந்திரிச்சு குளிக்கணும்ல, அதுக்கு தேவையான திங்ஸு, அப்புறம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி உனக்கு தேவையானதெல்லாம் ஒரு பேக்கில் பேக் பண்ணி வச்சுக்கோ. ஓ சரிங்க, நான் எடுத்து வைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நீ மேரேஜ் லைஃப்பை நினச்சி ரொம்ப பயப்படுறேன்னு நினைக்கிறேன். எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியல தான், பட் சொல்கிறேன், அந்தளவுக்குலாம் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன் அண்ணி, ஏன் அப்படி சொல்கிறீங்க? தெரியல, மேபி நான் வந்து பிறந்ததுலேருந்து இதே வீட்டிலே இருக்கேன். இப்போ இதே வீட்டிலே கல்யாணம் ஆகியும் நான் இதே வீட்டிலே இருக்கிறதால எனக்கு எந்த டிஃப்ரெண்ட்டும் தெரியலன்னு நினைக்கிறேன். ஆனால் நீ அப்படி இல்லைல்ல, நீ பிறந்ததுலேருந்து இந்த வீட்டில் இருக்க, இப்போ வேற ஒரு வீட்டுக்கு வாழ போகிற. அப்போ உனக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும்ல, என்ன மாதிரிலாம் உனக்கு இருக்காது இல்லை? ஆமாம் நீ, ஆனால் நீங்கள் ரொம்ப லக்கி தெரியுமா? ஏன் உங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணதாலையா? பின்ன இல்லைன்னு சொல்கிறீங்களா? தெரியலன்னு சொல்லாதீங்க.
நீங்கள் மட்டும் என் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கலனா நீங்களும் என்ன மாதிரி வேற ஒரு வீட்டுக்கு தான் போகிற மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் லக்கி தான். என் அண்ணனை கல்யாணம் பண்ணதால பிறந்த வீட்டிலேயே நீங்கள் காலம் முழுக்க இருக்கலாம்ல. ஆமாம், இந்த விஷயத்தில் சொல்லப்போனால் அண்ணா லக்கி தான். உன் அண்ணனை கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தா நான் வெளியில் தான் போயிருக்கணும். உன் அண்ணனை கல்யாணம் பண்ணதால பிறந்த வீட்டிலேயே இங்கே இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஒன்று, நம்ம இன்னொரு வீட்டுக்கு போனாதான் நமக்கு இன்னும் சொந்தம் அதிகமாக கிடைக்கும். இன்னொரு வீட்டுக்கு போகும்போது தான் வாழ்க்கை என்னன்னு தெரியும். மற்றவங்க பேசுறது, அங்கே என்னென்ன நடக்கிறது, சொல்லப்போனால் நம்ம வீட்டில் எப்பயுமே நம்ம பாதுகாப்பாகவும் குழந்தைத்தனமாகவும் நம்மளை பார்த்துப்பாங்க. ஆனால் வெளியில் போகும்போது அப்படி யாரும் அப்படி பார்த்துக்க மாட்டாங்க. அதனால வாழ்க்கை நமக்கு கற்றுத்தரும். அந்த விதத்தில் நீ லக்கி தான். நீங்கள் சொல்கிறது எனக்கு சிரிப்பு தான் வருது. நான் லக்கியா? ஏன் இல்லையா? நான் உண்மையை தான் சொல்கிறேன். இந்த விஷயத்தில் நீ கொடுத்து வச்சவதான். அட போங்க நீங்கள் வேற பேசணுங்கிறதுக்காக பேசாதீங்க. நான் அவ்வளோ பெரிய மனுஷனாக கிடையாது. ஏதோ மனசில் வருது, அது என் வாயால் சொல்கிறேன். அவ்வளோதானே தவிர மற்றபடி எதுவும் இல்லை. சரி, நான் உன்னை சாப்பிட கூப்பிடலான்னு தான் வந்தேன். நான் வேற உன்கிட்ட ஏதோ பேசி டென்ஷன் ஆக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்போ ஓகே. சரி, சாப்பிட்றியா? வா. நானா? பின்ன யாரு? நீ தான். இல்லை, எனக்கு பசிக்கல, நீங்கள் போய் சாப்பிடுங்க. எல்லாரும் சாப்பிட்டாங்கம்மா. காலையில் 2 இட்லி சாப்பிட்டேன். அதுக்குள்ளே உனக்கு பசி எடுக்காமல் போயிடுமா என்ன? மணி 4 ஆகுது. மதியம் சாப்பிடாம இவ்வளோ நேரம் இருந்துட்டேன். நானும் வந்து கேட்குறப்பெல்லாம் பசிக்கல, அப்புறமா சாப்பிட்றேன்னு சொல்லிட்டேன். நாங்களும் சரி ஓகேன்னு விட்டுட்டோம். இதுக்கு மேலே விட முடியாதுமா. ஏன்னா நைட்டு நீ ரொம்ப நேரம் முடிச்சிருக்கணும். ஸோ வந்து சாப்பிட்டு தெம்பாயிரு. இல்லை எனக்கு உண்மையாலுமே பசிக்கல. பசிக்குதோ பசிக்கலையோ நீ இப்போ சாப்பிட்டு தான் ஆகணும். ஏன்னா கொஞ்ச நேரத்தில் உனக்கு மேக்கப் போட ஆள் வந்துடுவாங்க. மேக்கப் போட்டதுக்கப்புறம் சாப்பிட முடியாது உன்னால். ஸோ இப்போயே சாப்பிட்டு தெம்பா இருந்துக்கும். இல்லை எனக்கு வேண்டாம். சொல்கிறல்ல அதிதி, இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்கேன். என்ன வேண்டான்னு பிடிவாதமாக இருக்க? வா வந்து சாப்பிடு. சரிங்க நீங்கள் போங்க, நான் வரேன். இந்த விளையாட்டுக்கெல்லாம் நான் ஆள் கிடையாது. இப்படி தான் 2 தடவையும் கூப்பிட்டப்பையும் போங்க இந்த வரேன்னு சொன்னேன். ஆனால் நீ வரவே இல்லை. இந்த தடவை நான் உன்னை கையோடு கூட்டிகிட்டு போகாமல் விட மாட்டேன்ப்பா. நீ வந்தே ஆகணும். சரி வாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அங்க எல்லாரும்? நேரம் ஆகுதுல, புள்ளைய கூட்டிட்டு வாங்க. இருங்க தம்பி, ஒரு 2 நிமிஷம். இன்னும் ஒரு 4 பேர் தான். நலுங்கு வச்சதும் அதுக்கப்புறம் கூட்டிட்டு வரோம். அண்ணி நேரம் இல்ல பாத்தீங்களா? மணி எம்புட்டு ஆகுது. நல்ல நேரத்துல போயிட்டு வர வேண்டாமா? அவங்க வேற போன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவோன்ட்டு. நம்ம அதுக்குள்ளே ஊர்வலம் முடிச்சுட்டு வந்தா தானே கரெக்டா இருக்கும். ஆட்டு தம்பி, இந்த 2 நிமிஷம். இந்த 2 பேர் தான். போட்டு வச்சதும் பாப்பா கூட்டு வரேன். நீங்க எல்லாத்தையும் ரெடியா இருக்கு சொல்லுங்க. அண்ணி எல்லாமே ரெடியா இருக்கு. நீங்க பாப்பா கூட்டு வாங்க. சரிங்க தம்பி. என் மகன் நன்றி என்ன ஆட்டம் ஆடுறா? போடு. நீ அடிக்கிறா? அடினா செம்ம குத்த ஆடுற மாதிரி அடினா. அது வந்தனக்கா. இப்படி போடு. அப்படி போடு. நண்டு என்னடி நான் குத்து குத்துற? நான் நினைச்சு கூட பார்க்கல நீ இப்படி ஆடுவனே. ஆமா பத்தியா நண்டு செம்மையா ஆடுறடி நீ. என்னடி நினைச்சீங்க என் தங்கச்சி நம்மளை விட சூப்பரா ஆடுவாடி. நண்டு ஈக்குவலுக்கு நம்மள ஆட முடியல பத்தியா? என் ஆட்டத்துக்கு அந்த மோளமே அடிக்க மாட்டேதுக்கா. பாரு எப்படி அடிச்சிட்டு இருக்குன்னு. பாவண்டி அவரே பாவம் நல்லாதான் அடிச்சிட்டு இருக்காரு. அட போக்கா. இந்தா அந்தா இப்படி போடு. அப்படி போடு. ஜாலியா இருக்குல்லடி. ரொம்ப ஜாலியா இருக்கு அஞ்சலி. தனக்கு
كلها ثقة بإيمان يا أخي فوز فوز عندي خوش فصلة يا أخي تفوز تفوز والله خوش رقصة يا أخي யார் பாரு எங்க அத்தை எவ்வளவு மாசா டான்ஸ் ஆடிட்டு இருக்கு குறுக்கால வர்றது ஈ நண்டு மாமாடி ஐயோ மாமாவா ஏய் மஞ்சுளா என்னடி பண்ணிட்டு இருக்க ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ எங்க பார்த்தா தெரியல டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன் வாங்க இன்னமா மோல் அடிக்கிறாங்க வாங்க ஒரு குத்து குத்துவோம். என்னது குத்துவோமா? ஏய் வாடிங்க மஞ்சுளா வாடிங்க, எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறாங்க, இப்படி ஆட்டம் போட்டுட்டு இருக்க? ஆட போங்கங்க என்ன சூப்பரா இருக்கு ஆடுங்க நீங்களும் செம்மையா மோல் அடிக்கிறாங்க பாரு. மாமா என்ன மாமா அத்தை சூப்பரா ஆடுது பாரு. ஏன் மாமா அது பிடிச்சு இழுக்குற? எத்த மஞ்சளத்த மாமாவையும் அப்படி சேர்ந்து ஆட வை. ஆமா ஆமா அத்தை மாமாவையும் சேர்த்து ஆட வை. ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடுங்க சூப்பரா இருக்கும். ஆஹா ஒரே மஜாதான் அத்தை. புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் செம்மையா ஆடுங்க. நான் புருஷன் பொண்டாட்டி கேட்ட மாதிரி சூப்பரா ஒரு வார்த்தையை போடுங்கண்ணே. فوز عندي خوش فصلة يا பயங்கரமா ஆடுறீங்க. சூப்பர் சூப்பர். ஒரு வழியா ஆட்டம் பாட்டெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாச்சு. ஏக்கா ஆரத்தி எடுங்க. பிள்ளை எம்பிட்டு நேரமா வெளியிலே நிக்கிறது. ஜோதியத்த நீங்களும் மாமாவும் செம்ம குத்தாட்ட மாட்டுக்கு. ஆமா பின்ன ஆட வேண்டிதான். மோளம் சூப்பரா அடிச்சானோ பத்தியா அடிக்கும் போதே நமக்கு தானாவே கால் ஆடுதுல. ஆனா போங்க ஆடினதுலயே நீங்களும் மாமாவும் ஆடின டான்ஸ் தான்ப்பா எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் மாமாவும் நானும் பெரிய டான்சர் இல்ல, எங்களை மிஞ்சி யாராவது ஆடிடுவாங்களா என்ன? ஐயோ யாராலையும் முடியாதுட்ட. அதுவும் மாமா டான்ஸ் இருக்கே, மாமா மாதிரி யாராலையும் டான்ஸ் ஆட முடியாதுட்ட. உள்ள போ மக்களே, வலது காலை எடுத்து வச்சு உள்ள போ. உள்ள போய் சாமி ரூம்ல சாமி கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காரு. சரிங்க பாட்டி. அத்தை மாப்பிள்ளை வீட்ல இருந்தெல்லாம் ஆள் வந்துட்டாங்க போல. அதெல்லாம் வந்துட்டாங்கம்மா. ரதம் பால்ராஜ் கடைக்கிட்ட வந்துச்சு பத்தியா, அப்பவே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. அதான் நான் உடனே வீட்டுக்கு வந்துட்டேன். வந்துட்டாங்களா? சரிட்டா, அப்போ நான் போய் அதிதியை ரெடி பண்றேன். சரிம்மா. ஜோதி மூலக்காரங்களுக்கு அப்புறம் வந்த சனங்களுக்கு வண்டிக்காரங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுங்கம்மா. சரிங்கக்கா நாங்க பாத்துக்கிறோம். நீங்க ஆக வேண்டிய வேலையை பாருங்க. அக்கா நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஆமா அமிர்த் அக்கா விட நாங்க உங்க கூட தான் அதிகமா இருந்திருக்கோம். நீங்க நீங்க வீட்ல இல்லாதது நாங்க ரொம்ப மிஸ் பண்ணுவோம். அடிக்கடி எங்களை வந்து பாருங்கக்கா. நானும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். கண்டிப்பா வருவேன். அப்பா விக்ரம் பாவம்ல, தங்கச்சி கஷ்டப்படுத்தாதப்பா. போற நேரத்துல அவ முகத்தை பார்த்து பேசு. அண்ணா டேய் என்னடா உனக்கு பிரச்சனை? அவ எவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருக்கா? கொஞ்சம் திரும்பி பார்த்து பேச. போற நேரத்துல எதுக்குடா அவளை கஷ்டப்படுத்துற? அண்ணா என்ன பார்க்க மாட்டியா? நான் இந்த வீட்டை விட்டு போறேன்ல, என்ன பார்த்து பேச. வீட்டை விட்டு போறேன்னு சொல்லக்கூடாதுமா, புகுந்த வீட்டுக்கு போறேன்னு சொல்லு. நான் என் புகுந்த வீட்டுக்கு போறேண்ணே. இப்பையில இருந்து எனக்கும் இந்த வீட்டுக்கும் உள்ள பந்தம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனா நீ இப்படி என்னை பார்த்து பேசாம திரும்பி நிற்கிறது தான் எனக்கு கஷ்டமா இருக்குண்ணே. அண்ணா பாருண்ணே, இந்த தங்கச்சியை பார்த்து பேச மாட்டியா? நான் வீட்டை விட்டு கிளம்புறப்ப கூட என்னை பார்த்து பேச மாட்டியா? உன்கிட்ட பேசாம வேற யார்கிட்ட பேச போறேன்? அண்ணா வேலையை பார்க்கும்போது பார்த்து வேலை பாரு. யார்கிட்டையும் கோவப்படாத. அண்ணி பாவுண்ண, அண்ணியை பத்திரமா பார்த்துக்கோ. அண்ணி மேலே கோவப்படாத. அண்ணி நீங்களும் என் அண்ணனை பத்திரமா பார்த்துக்கோங்க. என் அண்ணன் நல்லவன், உங்களை நல்லா பார்த்துக்கிறான். அவன் மேலே கோவப்படாதீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கோம். நீ எங்களை நினச்சி கவலைப்படாத. சந்தோஷமா புகுந்த வீட்டில் போய் நல்லபடியாக வாழு என்ன? அண்ணா பார்த்து பத்திரமா இரு. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அதிதி அண்ணா தங்கச்சின்னா அவ்வளோ பாசமா? என் வாழ்க்கை உரமாக நீயும் பிறந்தாயே, என் உயிரே உறவாக
என் நெஞ்சில் கரஞ்சாயே பசி தூக்கத்தை மறந்து நீயும் வடி பாசத்தை பொழிஞ்சாயே தினம் முகம் பார்த்து பூக்கும் புது விடியலும் தந்தாயே நீ எனக்கு சாமி இந்த பூமி எல்லாம் எல்லார்கிட்டயும் சொல்றேன், அண்ணன் கோவப்பட்டாலும் சரி கத்துனாலும் சரி யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. அது கஷ்டப்படுத்துற மாதிரி யாரும் எதுவும் பேசக்கூடாது. அண்ணன் சொல்றதை கேட்டு எல்லாருமே நடக்கணும், சரியா? அப்புறம் அஞ்சலி, நர்மதா, மாமா உங்களை நல்லதுக்காக தான் எதுனாலும் சொல்லுவார். மாமா சொல்றதை கேட்டு பொறுப்பா நடந்துக்கணும், சரியா? சரிக்கா, நீ அழாத. மாமா எங்க நல்லதுக்காக தான் எல்லாமே சொல்லும். மாமா என்ன சொன்னாலும் நாங்க கேட்போம். நீ அழாத. அழாத அதிதி, சந்தோஷமா உன் புருஷன் வீட்டுக்கு போ. நீ கவலைப்படாத. நீ போனதும் இந்த வீட்டுக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லைன்னு நீ நினைக்கவே கூடாது. நீ எப்பவுமே இந்த வீட்டு பொண்ணுதான், என் வீட்டு செல்ல பொண்ணுதான், என் செல்ல தங்கச்சி. எப்பயுமே என் அண்ணனோட நீ என் அம்முதான். என் அம்மா அழவே கூடாது. அண்ணன் தினமும் வந்து உன்னை பார்ப்பேன், சரியா? அழாம போகணும். ம், சரிண்ணா. ஆனா உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நானும் தாண்டாமா, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அண்ணா, எனக்கு விஸ்வானனை பார்க்கணும் போல இருக்கு. நீ அழாத. அவன் வந்துட்டான், வந்துட்டு தான் இருக்கான். காலையில அவனை பார்க்கலாம் என்ன? ம், சரிண்ணா, நான் அழலை. நான் கிளம்பி போகட்டுமா? ம், பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ஏதாவது ஒண்ணுனா உடனே அண்ணனுக்கு ஃபோன் பண்ணு. அண்ணன் எங்க இருந்தாலும் உன்னை தேடி வந்துருவேன். நான் போகல. நான் உன் கூடவே இருந்துட்டா. நான் உன் கூட இருந்துடுறேன். எனக்கு கல்யாணம் வேணானே. அதிதி, என்ன பேச்சு இது? கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு இருக்க? மக்களே, இப்படிலாம் பேசக்கூடாது, தப்பு. அதிதி, இங்க பாருமா, இங்க பாரு, அண்ணனை பாரு. இப்படிலாம் அழக்கூடாது, இப்படிலாம் பேசக்கூடாது, சரியா? நீ போய் அங்க சந்தோஷமா வாழணும். ம், ஏதாவது ஒண்ணுனா உடனே அண்ணனுக்கு ஃபோன் பண்ணு, நாங்க வந்துடுறேன். ம், சரிண்ணா. சரி, இங்க பாரு, நேரம் ஆகுதுல. இங்க பாரு, அண்ணனை பாருமா. இங்க பாரு, அழாத, அழக்கூடாது. விக்ரமோட அம்மும் அழவே கூடாது. எங்க? அண்ணா, போயிட்டு வரவா? ம், சந்தோஷமா போ. நீ ஒன்றும் கவலைப்படாத. அண்ணன் உன் பின்னாடியே தான் இப்போ வருவேன். நீ பயப்படாம போ, சரியா? ம், சரிண்ணா. நான் பயப்படல. அத்தை, நான் போயிட்டு வரேன். பத்மாத்தா, நான் போயிட்டு வரேன். பாட்டி, நான் போயிட்டு வரேன். பார்த்து பத்திரமா இரு சாமி. அதிதி, பார்த்து பத்திரமா போமா. சந்தோஷமா இரு. அத்தை, உங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு எனக்கு தெரியும். ஆனா மன்னிச்சிருங்க அத்தை. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. நீ சந்தோஷமா இருந்தாலும் எனக்கு போதும். பார்த்துடி, பத்திரமா இரு. ம், சரிங்க நீ. நர்மதா, அஞ்சலி, பத்திரமா இருக்கணும், சரியா? ம், சரிக்கா. ம், பத்திரமா இருக்கும். என் புள்ள இவ்வளவு சீக்கிரம் நம்ம வீட்டை விட்டு போகணும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது மாதிரி அழுதுட்டே இருந்தீங்கன்னா பிள்ளைய சந்தோஷமா அனுப்பி வைக்கிறது இல்லையா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பிள்ளைய என்ன நேரமா அழுவி வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க? நேரம் ஆகுதுல, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா காத்துட்டு இருக்காங்க. சட்டு புட்டுன்னு அனுப்பி வைங்க, நல்ல நேரம் வேற போகுது இல்ல. ஆ, இந்த மாமா முடிஞ்சிருச்சு. இப்பா, பிள்ளைக்கு வாங்கின சட்டு புட்டு சாமான் எல்லாத்தையும் ஏத்திட்டீங்கல்ல? ஒண்ணு கூட விட்டு வைக்கலையே? இல்லப்பா, எல்லா பொருளையும் ஏத்தி வச்சுட்டோம், எந்த பொருளும் இல்ல. சரிப்பா, பொண்ணு அனுப்பிச்சு விட்டதும் இருக்கிற வேலை எல்லாத்தையும் பார்த்துட்டு சென்னைன்னு தூங்குங்க. காலையில நேரமா எழுந்திரிக்கணும்ல. ஆ, சரிங்கப்பா. டேய் கௌதம், என்னடா பண்ணி வச்சிருக்க? டேய், இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? மச்சான், நிஜமாவே நீதான் பண்ணியாடா? கூல்டா, இப்ப எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? ஆமா, நான் தான் பண்ணேன், அதுக்கு இப்ப என்ன? ஆனா கௌதம், நீ பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? நான் சத்தியமா நீ இப்படி பண்ணுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லடா. மாமா, திதி, நீ எப்ப வந்த? நானாண்ணா இப்பதான் வந்தேன். ஏன்? ஒன்றும் இல்லைம்மா. என்ன திதி, இப்படி தூங்காம இருந்தீன்னா காலையில எப்படி கல்யாணத்துக்கு ரெடி ஆகுவ? நீ போய் ரெஸ்ட் எடு. அது ஒன்றும் இல்லை மாமா, ரொம்ப தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. அதான் ஒரு டீ கிடைக்குமான்னு பார்க்க வந்தேன். என்ன தலைவலிக்குதா? நீ எனக்கு ஒரு ஃபோன் பண்ண வேண்டியதானே? நான் ரூம்க்கே எடுத்துட்டு வந்து கொடுத்துருப்பேன்ல. நீ எதுக்கு இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை மாமா, 2 நாளாக ஒரே ஆட்டம் பாட்டமாக இருக்கான். இதில் எங்கேருந்து ஃபோன்லாம் பார்க்கறது? அதான் ஃபோனு வீட்லேயே இருக்குது. என் கையில் ஃபோன் இல்லை மாமா, அதான் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்க முடியல. நான் அதான் டீ கிடைக்குமான்னு பார்க்கலான்னு வந்தேன். அப்படியா திதி? சரி வா, ரொம்ப தலைவலிக்குதுன்னு வேற சொல்ற. டீ குடிச்சா சரியாகிடும். டீ குடிச்சிட்டு போய் ரெஸ்ட் எடு, சரியா? ஆ, சரிங்க மாமா, டீ குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன். சரி சரி. மச்சான், நீங்க போய் சீக்கிரமா தூங்குங்கடா, காலையில வேலை இருக்குல்ல.
நான் போய் அதிதிக்கு டீ வாங்கி கொடுத்துட்டு நானும் உங்க கூட வந்து தூங்குறேன். காலையில ஏகப்பட்ட வேலை இருக்கு. அதிதி வா நம்ம போலாம். ஆ சரிங்க மாமா போலாம்.